Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான காஜு நமக் பரே. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி கூட. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். இதோட ஷேப்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் மூன் ஷேப்ல வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துஇருக்கோம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸி. இன்னைக்கு அதுவும் ரொம்ப ஹெல்த்தியா நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம், மைதா மாவு இல்லாம. சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி பொறுத்தவரை நீங்க 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாம இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். நீங்க வந்து இதுக்கு பதிலா மைதா மாவுல எடுத்துக்கலாம். நார்மலா மைதா மாவுல தான் பண்றாங்க, ஆனா அதை விட நம்ம இதுல கூட ரொம்ப சூப்பரா பண்ணலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரவை சேர்க்கிறோம். அப்புறமா அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் சேர்க்கணும். நீங்க சீரகம் சேர்த்துக்கலாம், எள்ளு சேர்த்துக்கலாம், எது வேணா சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காகனா இந்த உப்பு அப்புறமா இந்த ஓமம் எல்லாமே எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம இதுல சூடா இருக்கும் போதே சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியம். நல்ல சுட எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாவு பாத்தீங்கன்னா நம்ம கையில பிடிக்கிற ஷேப்புக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையில பிடிச்சோம் அப்படின்னா அது உருண்டை ஷேப்புக்கு அப்படியே இருக்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோவா நம்ம வந்து கொண்டு வரணும். 1.5 கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட 1/2 கப்பு தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேருங்க. உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் ரன்னியா இருக்கிற அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கொஞ்சமா மாவு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதே சமயம் மாவு வந்து நல்ல கெட்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கொஞ்சமா சூடான தண்ணி வந்து விட்டு பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். மாவு நல்லா வந்து நம்ம கையை அமுக்குற ஷேப்ல நல்லா அமுங்கணும். அதுதான் செமி சாஃப்ட் டோ. இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுக்க போறோம். ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு தேய்ச்சி எடுங்க. ரொம்ப போட்டு தின்னா தேய்க்க கூடாது. 1/2 இன்ச்சு சைஸுக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும். இப்போ இது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க. சப்பாத்திக்கு எந்த மாதிரி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் ஃபுல் மாவையுமே நான் வந்து தேய்ச்சி தான் எடுக்கிறேன். பாருங்க இந்த சைஸுக்கு இருக்கணும் மாவு. வந்து இந்த 1/2 இன்ச்சு சைஸுக்கு நம்மளுக்கு மாவு தேய்ச்சி கிடைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சைஸா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த காஜு முந்திரியோட ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மூடி இருக்குல்ல, அது வச்சு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஓரத்துல இருந்து நீங்க கட் பண்ணி எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/2 மூன் சைஸுக்கு கிடைக்கும். நம்ம வந்து வாட்டர் கேன் இருக்கும்ல, நம்ம நார்மலா கடையில வந்து வாட்டர் கேன் வாங்குவோம், அதுல இருக்கக்கூடிய மூடியை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1/2 மூன்லயே சென்டர்ல ஒரு கோடு வர மாதிரி இருக்கும். அது பாக்குறதுக்கு இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நல்ல சூடான ஆயில நம்ம வந்து போட்டு எடுக்கணும். ஆயில் பாத்தீங்க அப்படின்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்ல நம்ம மாத்தி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அப்பதான் இது சீக்கிரமா வந்து வெளிப்பக்கம் கலர் சேஞ்ச் ஆகாம உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும். அதே சமயம் நீங்க நல்ல ஹை ஃப்ளேம்ல எண்ணெயை வந்து காய விட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே பொரிஞ்சிரும். ஆனா வெளிப்பக்கம் நல்ல மொறுமொறுப்பா நல்ல ப்ரௌன் கலர் ஆயிரும், உள்ள வந்து வேகாம இருக்கும். அதனால நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து வந்துட்டு இருக்கு. இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நிமிஷம் கண்டிப்பா ஆகும். நம்ம பொறுமையா தான் வேக வச்சு எடுக்கணும். அப்பதான் இந்த கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்பதான் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரும். இப்போ பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இனிமே நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி இப்போ எல்லா பேட்சையுமே போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். உங்களுக்கு வெந்துருச்சா அப்படிங்கிற டவுட் வருது அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில மேலோட்டமா மிதக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்க வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வெளியே எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்.
இனிமேல் இதில் ஸ்பைசஸ் போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக நல்ல பொரிச்ச கருவேப்பிலை நான் வந்து சேர்த்துருக்கேன். சாட் மசாலா உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா, அதாவது சிக்கன் மசாலா, அப்புறமா கரம் மசாலா எது வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாம். இதுவே சாட் மசாலா அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நம்ம பேக்கரிகளில் வாங்கக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.